வணக்கம், வெல்கம் டு ஈஸி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொபைல் ஆப் மூலமா லோன் எடுக்கலாமா வேண்டாமா? ஒருவேளை தவறான ஆப்ல லோன் வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன செய்யணும்? அதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க 5000 ரூபாய் லோன் வாங்குறீங்க. ஆனா சில நாட்களுக்குள்ள 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கட்ட சொல்லி கால்ஸ் வர ஆரம்பிக்குது. கட்டலைன்னா உங்க கான்டாக்ட்ஸ்க்கு கால் பண்றோம், போட்டோ ஷேர் பண்றோம், சோஷியல் மீடியால உங்களுடைய போஸ்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இது சினிமா ஸ்டோரி இல்லைங்க, நிஜத்துல நடந்திருக்கிற பல கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்திருக்கிற விஷயங்கள். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். எல்லா லோன் ஆப்பும் தவறான ஆப்ஸ் கிடையாது. இப்போ இருக்கிற நிறைய பேங்க் மற்றும் என்பிஎஃப்சிக்கள் தங்களுடைய அஃபிஷியல் மொபைல் ஆப்ஸ் மூலமாக தான் பர்சனல் லோன், கோல்டு லோன், கிரெடிட் கார்டு போன்ற லோன்களை வழங்கிட்டு இருக்காங்க. அப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எது நல்ல ஆப், எது தவறான ஆப், இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆப் எந்த பேங்க் அல்லது என்பிஎஃப்சியை சேர்ந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த ஃபினான்ஷியல் கம்பெனி ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் பேங்க் அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி லிஸ்ட்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஆப் அன்னெசரி பெர்மிஷன்ஸ் கேட்குதா, அதாவது உங்களுடைய கான்டாக்ட்ஸ், கேலரி, போட்டோஸ், எஸ்எம்எஸ் எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கேட்டால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பொதுவாக ஏன் ஆப்ல வாங்குற லோனை அவாய்ட் பண்ணணும்? ஏன்னா அதிக வட்டி மற்றும் சார்ஜஸ். பொதுவாக சில இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ்ல 3000 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் இன்ஸ்டன்டா லோன் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில ஆப் லோனில் இன்ட்ரெஸ்ட் மற்றும் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில இடங்களில் வருடத்திற்கு 20%லேருந்து 50% வரைக்கும் இல்லை அதை விட அதிகமான எஃபெக்டிவ் காஸ்ட் கூட வர வாய்ப்பு இருக்குது. பல ஆப் லோன்ஸில் ரீபேமெண்ட் பீரியட் ரொம்ப குறைவாக இருக்கும். 7 நாள், 15 நாள், 30 நாள் மாதிரி ஷார்ட் டெனராக இருக்கும். அதனால ஒரு டெம்பரரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடி போய் இன்னொரு பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்குள்ள போயிடுற நிலைமைக்கு நம்ம உருவாகலாம். சில தவறான ஆப்ஸ் உங்களுடைய கான்டாக்ட், ஃபோன்ஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் போன்றவற்றை மிஸ்யூஸ் செய்ய முயற்சி செய்யலாம். அதனால தான் ஆப் பெர்மிஷன்ஸை கவனமாக பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் லோன் வாங்குறாரு. ப்ராசஸிங் ஃபீஸ், பிளாட்ஃபார்ம் ஃபீஸ், ஜிஎஸ்டி என்று டிடெக்ட் பண்ணி கையில் வருவது ஒரு 7,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாய் மட்டும்தான். ஆனால் ஒரு ரீபேமெண்ட் அப்படின்னு வரும்போது முழு தொகையையும் கூடுதல் சார்ஜஸோடு திருப்பி கேட்குறாங்க. இதனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்காமல் எந்த ஆப்லையும் லோனை எடுக்காதீங்க. ஒருவேளை தவறான லோன் ஆப்பில் நீங்கள் லோன் வாங்கிய பிறகு த்ரெட்னிங் கால்ஸ், தேவையில்லாத மெசேஜஸ், ஃபோட்டோ மாப்பிங் பண்ணி அனுப்புறது, ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறது, இந்த மாதிரி நடந்தால் ஒரு நிமிஷம் கூட பயப்படாதீங்க. நிறைய பேர் பயந்து வாங்கிய லோனை விட 10 மடங்கு 20 மடங்கு பணம் செலுத்தியிருக்காங்க. ஒரு விஷயத்தை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் இழந்தாலும் மீண்டும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் பயத்தில் எடுக்கிற தவறான முடிவுகள் நம்ம மன நிம்மதியையும் வாழ்க்கையையும் பாதிக்கலாம். அதனால் மிரட்டலுக்கு பயப்படாதீங்க. உடனடியாக சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930 அல்லது cybercrime.gov.in கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன் நாம் ஆப் லோனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அதிகமான வட்டி இருக்கும், மறைமுகமான ஹிடன் சார்ஜஸ் இருக்கும், குறைந்த ரீபேமெண்ட் பீரியட் இருக்கும், பிரைவசி ரிஸ்க் இருக்கும், த்ரெட்னிங் கால்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். முடிந்தவரை ஆப் மூலமாக லோன் எடுப்பதை தவிர்த்துவிட்டு ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் பேங்க் அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி மூலம் மட்டும் லோன் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பேங்கிங் மற்றும் ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ்க்கு ஈஸி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.